அனைவருக்கும் வணக்கம். ஹாப்பி தேர்ஸ்டே. இன்னைக்கு லேட்டஸ்ட் டெக் அப்டேட்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நேற்று பிப்ரவரியில் என்னென்ன புது ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் ஆகுதுங்கிற அப்கமிங் வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருந்தேன். ஸோ நீங்கள் ஒருவேளை புது ஸ்மார்ட் ஃபோன் வாங்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கார்டு கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணலாம். இன்றைக்கி எக்ஸைட்டிங் அப்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபைனலாக சாம்சங் அன்பேக் ஈவெண்ட்டில் சாம்சங்குடைய S23 சீரீஸ் One UI 5.1 நிறைய ஈவெண்ட் நடந்தது. அதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். அதோட Poco X5 Pro இந்த ஸ்மார்ட் ஃபோன் இந்தியாவில் லான்ச் ஆகுது. லான்ச் முன்னாடி ப்ரைஸ், அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் சேல் இந்தியாவில் எப்படி அப்படிங்கிற டேட்ஸ் ரிவீலாக இருக்குது. அதுவும் என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். பட்ஜெட் 2023ல் எலக்ட்ரானிக் கேட்ஜெட்ஸுடைய இம்பேக்ட் என்ன எல்லாம் பார்த்தலாம். டெக் நியூஸ் நம்பர் 1022ல் இன்றைக்கும் பேடிஎம் கான்டெஸ்ட் இருக்குது. டீட்டெயில்ஸ் இப்போ மாதிரி டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், செக் பண்ணிக்கோங்க. சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா என் பேர் வானா, இது டெக்னிக்கல் சென்னை. அனைத்து டெக் செய்திகளும் தமிழில். வரப்போகிற ஃபினான்ஷியல் இயருக்கான பட்ஜெட் 2023 நேற்று ஸ்டார்ட் ஆச்சு. இதில் எலக்ட்ரானிக் கேட்ஜெட்ஸுடைய ப்ரைஸஸ் குறையிற மாதிரி சில அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருந்தாங்க. இம்போர்ட் டேக்ஸஸ் இங்கே குறைச்சிருக்காங்க. எதுக்கான இம்போர்ட் டேக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைனாலேருந்து வரப்போகிற மொபைல் ப்ராடக்ட்ஸ், அதுக்கப்புறம் சில சர்வீசஸ்க்கும் குறைச்சிருக்காங்க. இங்கே செல்ஃபோன், அதாவது ஸ்மார்ட் ஃபோனுடைய மொபைல் ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு சொல்லும்போது லித்தியம் பேட்டரிஸுடைய இம்போர்ட் சார்ஜஸ் குறைச்சிருக்காங்க. இது கூடவே கேமரா லென்ஸ் இதுக்கும் குறைச்சிருக்கிறதுனால ஓவராலாக ஒரு ஸ்மார்ட் ஃபோனுடைய காஸ்ட் குறையலாம் அப்படின்னு தெரியுது இந்த வருஷம். அது மட்டும் இல்லை, டிவியுடைய ப்ரைஸும் குறையிற மாதிரி இங்கே அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. டிவியில் இருக்கு இல்லையா, அந்த டிவி பேனல்ஸ், அதாவது ஓப்பன் செல் பேனல்ஸ், இதுலேயும் 5%லேருந்து 2.5% வரைக்கும் கஸ்டம் டியூட்டி இதுக்கும் குறைக்கிறதுனால எல்இடி டிவி காஸ்ட் ரொம்ப குறையும் அப்படிங்கிற மாதிரி தெரியுது. ஸோ 2023ல் ஸ்மார்ட் ஃபோன் அண்ட் டிவி ப்ரைஸஸ் போன வருஷத்தை விட குறையிறதுக்கான அதிக வாய்ப்பு இருக்குது. ஏபெக்ஸ் லெஜெண்ட் மொபைல் இந்த கேம் உங்களில் எத்தனை பேர் விளையாடுவீங்க? போன வருஷத்தில் கேம் ஆஃப் த இயர் 2022 அப்படிங்கிற அவார்ட் வின் பண்ண இந்த கேமை ஷட் டவுன் பண்ண போகிறதா ஒரு ஷாக்கிங் நியூஸ் வந்திருக்கு. ஷட் டவுன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இமீடியட்டாக கிடையாது. May 1st 2023லேருந்து இந்த கேமை யாருமே விளையாட முடியாது அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. EA, அதாவது எலக்ட்ரானிக் ஆர்ட்ஸ். பட் ஏற்கனவே பிசி அண்ட் கன்சோலில் இருக்கு இல்லையா, அது அப்படியே தான் இருக்குது. இங்கே மொபைல் வெர்ஷன், அதாவது ஏபெக்ஸ் லெஜெண்ட் மொபைல் மட்டும்தான் இங்கே ஷட் டவுன் பண்ணுறாங்க. காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க எதிர்பார்த்த குவாலிட்டி அண்ட் குவான்டிட்டி எங்களால் மெயின்டைன் பண்ண முடியாததுனால நாங்கள் மொபைல் வெர்ஷனை ஷட் டவுன் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா மொபைல் வெர்ஷன் நீங்கள் நிறைய பேர் விளையாடும் போதே ஃபீல் பண்ணியிருப்பீங்க. நமக்கு பிசி அளவுக்கு ஒரு இன்ட்ராக்ஷன் இல்லை. கேம் விளையாடும் போது உங்களுக்கு ஃப்ரேம் ட்ராப்ஸ் பயங்கரமாக இருக்கும் இந்த கேம் விளையாடும் போது. ஸோ அதனால் அவங்க ஷட் டவுன் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. இங்கே இனிமேல் இன்ஆப் பர்ச்சேசஸ் கேமர்ஸ் யாருமே பண்ண முடியாது அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி நீங்கள் இன்ஆப் பர்ச்சேசஸ் நிறைய பண்ணியிருக்கீங்க, பணம் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்கன்னா எந்த ரீஃபண்டும் கிடையாது அப்படிங்கிறதையும் கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஏன்னா பொதுவாக கேம் ஷட் டவுன் பண்ணும்போது ரீஃபண்ட் பண்ணுவாங்க. பட் இவங்களுடைய யூசர் அக்ரிமெண்ட்டில் ரீஃபண்ட் கிடையாது அப்படிங்கிறத இவங்க மென்ஷன் பண்ணியிருந்ததுனால யாருக்குமே ஏற்கனவே இன்வெஸ்ட் பண்ண பணம் ரீஃபண்ட் வராது. இனிமேல் இன்ஆப் பர்ச்சேஸஸும் நீங்கள் பண்ண முடியாது. ஸோ ஏபெக்ஸ் லெஜெண்ட் மொபைல் May 1st 2023ல் ஷட் டவுன் பண்ணுறாங்க. ஸோ ஃபைனலாக சாம்சங்குடைய அன்பேக் இவெண்ட்டில் சாம்சங்குடைய ஃப்ளாக்ஷிப் லைன் அப்போ S23, S23 Plus, S23 Ultra 3 ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணியிருக்காங்க. இது கூடவே One UI 5.1 இதை பற்றியும் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே டிவைசஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம பார்த்த மாதிரி தான் மூணுமே ஸ்னாப் ட்ராகனுடைய 8 Gen 2 ஃபார் கேலக்ஸியில் தான் கொண்டு வந்திருக்காங்க. கேமரா ஃபீச்சர்ஸ் நல்லாவே என்ஹான்ஸ் பண்ணியிருக்காங்க. ஏற்கனவே இருந்ததை விட நிறைய எக்ஸைட்டிங் ஃபீச்சர்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. One UI 5.1லையும் நிறைய கேமரா ஃபீச்சர்ஸ் தான் இங்கே இம்ப்ரூவ்மெண்ட்டும் தெரியுது. ஸோ சாம்சங் S23 டைனமிக் AMOLED ஸ்னாப் ட்ராகன் 8 Gen 2 50 மெகா பிக்சல் ட்ரிபிள் சென்சார் 3900 mAh பேட்டரி 25 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட ப்ரைஸும் தெரிய வந்திருக்கு. பட் இது குளோபல் ப்ரைஸ் தான். சாம்சங்குடைய S23 $799. ஸோ இந்தியன் மணி வேல்யூக்கு 65,000. அதே சாம்சங்குடைய S23 Plus இது 6.6 inches டைனமிக் AMOLED பேனல் 50 மெகா பிக்சல் ட்ரிபிள் சென்சார் 4700 mAh பேட்டரி $999. இது இந்தியன் மணி வேல்யூக்கு 80,000 கிட்ட. அதே சாம்சங்குடைய S23 Ultra ஸ்னாப் ட்ராகன் 8 Gen 2 200 மெகா பிக்சல் HP2 சென்சார். இந்த சென்சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸைட்டிங்காக லோ லைட் பிக்சர்ஸ் இங்கே கிளிக் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி நிறைய சாம்பிள்ஸ் ஈவெண்ட்டில் ரிவீல் பண்ணியிருந்தாங்க. அது மட்டும் இல்லை, இதோட ஜூம் ஃபீச்சராக இருக்கட்டும், ஏஐ ஃபீச்சராக இருக்கட்டும், ஏற்கனவே இருந்த S22 விட இங்கே என்ஹான்ஸ் பண்ணி தான் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த ஃபீச்சர்ஸோட S23 Ultra இதோட ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா $1,199. இது 1 லட்சம் கிட்ட லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்தியாவில் வரும்போது இதை விட கண்டிப்பாக ஒரு 10,000 ரூபாய் அதிகமாக தான் வரும் நம்ம எதிர்பார்க்கலாம். விவோடைய ஃப்ளாக்ஷிப் சீரிஸ் X90 சீரிஸ் ஏற்கனவே சைனாவில் லான்ச் ஆகிடுச்சு. அடுத்ததாக குளோபல் லான்ச் அப்படின்னு
அப்படின்னு சொல்லி இந்தியா, சவுதி அரேபியா, மலேசியா இங்கே எல்லாமே February 3rd அன்னைக்கு லான்ச் ஆகும் அப்படிங்கிற மாதிரி டீசர் ரிவீல் பண்ணியிருந்தாங்க. பட் இப்போ குளோபல் லான்ச்சில் வந்து இந்தியா இல்லை அப்படிங்கிற மாதிரி தெரியுது. ஸோ இந்தியாவில் எப்போ லான்ச் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து Q2 2023 அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ மார்ச்க்கு அப்புறம் தான் இந்தியாவில் வரலாம் அப்படின்னு தெரியுது. இங்கே வந்து இந்தியாவில் எல்லா ஸ்மார்ட் ஃபோன்ஸும் கொண்டு வருவோம் அப்படிங்கிற மாதிரி தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. X90, X90 Pro அண்ட் Pro Plus 3 ஸ்மார்ட் ஃபோன்ஸும் வரலாம் அப்படின்னு தெரியுது. பட் லான்ச் டேட் வந்து குளோபல் லான்ச் டேட், அதாவது February 3rd அப்படின்னு வந்து இவங்க மென்ஷன் பண்ணியிருந்தது. இப்போ வந்து மார்ச், அதாவது Q2ல இருக்கலாம் அப்படின்னு தெரியுது. ஆனால் விவோ அண்ட் iQOOல வந்து எக்ஸைட்டிங் சீரீஸ் வந்து இந்தியாவில் லான்ச் ஆகிற மாதிரி மாடல் நம்பர்ஸ் ரிவீல் ஆயிருக்கு. எல்லாருடைய ஃபேவரட் iQOOடைய Z சீரீஸஸ், இதில் Z7, Z7 Pro இந்த 2 ஸ்மார்ட் ஃபோனுடைய மாடல் நம்பர்ஸ் இந்தியாவில் லிஸ்டிங்காக இருக்குது. ஸோ iQOO Z சீரீஸில் 2 ஸ்மார்ட் ஃபோன் இந்தியாவில் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், Z7, Z7 Pro. அது மட்டும் இல்லை, விவோவுடைய V சீரீஸ்லையும் V27, V27 Pro, அதுக்கப்புறம் V27e 3 மாடல் நம்பர்ஸ் வந்து லிஸ்டிங்காக இருக்குது. ஸோ விவோவுடைய V27 சீரீஸும் வந்து எனி டைம் லான்ச் நம்ம எதிர்பார்க்கலாம். மேபி February end இல்லைனா மார்ச் ஃபர்ஸ்ட் வீக்கில். அதோட வந்து Vivo Y100 அது இந்த மாதமே லான்ச் ஆகும் அப்படின்னு தெரியுது. ஸோ வந்து மற்ற சீரீஸ், அதாவது iQOO Z சீரீஸ், விவோவுடைய V சீரீஸ், Vivo Y சீரீஸ் ஸ்மார்ட் ஃபோன் லான்ச்சஸ் நம்ம எதிர்பார்க்கலாம். Oneplus ஃப்ளாக்ஷிப் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் 11/11 7ஆம் தேதி அன்னைக்கு இந்தியாவில் லான்ச் ஆகுது. இது கூடவே மிட் ரேஞ்ச் செக்மெண்ட்டும் 2 வந்து இவங்க லான்ச் பண்ணலாம் அப்படின்னு தெரியுது. February கடைசியில் இல்லைனா ஃபர்ஸ்ட் வீக் ஆஃப் மார்ச் அப்படின்னு தெரியுது. இங்கே மிட் ரேஞ்ச் அப்படின்னு சொல்லும்போது வந்து Nord சீரீஸ் தான். OnePlus Nord 3, OnePlus Nord CE3 2 ஸ்மார்ட் ஃபோன்ஸில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இதில் Nord 3 அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து MediaTek Dimensity 8200ல வரலாம் அப்படின்னு தெரியுது. இதோட மாடல் நம்பர்ஸ் எல்லாம் நிறைய இடங்களில் லிஸ்டிங்காக இருக்குது. அதே Nord CE3 வந்து Snapdragon 695 இருக்கலாம் அப்படின்னு தெரியுது. ரெண்டுமே 5G டிவைஸ். ஸோ வந்து ஃப்ளாக்ஷிப் லான்ச்சுக்கு அப்புறம் மிட் ரேஞ்ச் செக்மெண்ட்லையும் OnePlus Nord சீரீஸ் கீழே 2 ஸ்மார்ட் ஃபோன்ஸ் வர்ற மாதிரி தெரியுது. நீங்கள் ஒருவேளை Poco X5 சீரீஸ்க்காக வெயிட்டிங் அப்படின்னா இந்த நியூஸ் கண்டிப்பாக டிசப்பாயிண்டிங்காக இருக்கும். ஏன்னா Poco X5, X5 Pro February 6th அன்னைக்கு லான்ச் ஆகுது. இந்த 2 ஸ்மார்ட் ஃபோன்ஸுமே வந்து Redmi Note 12 சீரீஸ் மாதிரி அவுட் ஆஃப் த பாக்ஸ் Android 12ல தான் லான்ச் பண்ணுறாங்க. இப்போ எல்லா ஸ்மார்ட் ஃபோனுமே வந்து Android 13ல இருக்கும்போது வந்து Poco X5 சீரீஸ், Redmi Note 12 சீரீஸ் மட்டும் Android 12 அப்படிங்கிறது கண்டிப்பாக நிறைய பேருக்கு டிசப்பாயிண்டிங்காக இருக்கும். அது மட்டும் இல்லை, இது Snapdragon 778 கூடவே 108 மெகா பிக்சல் இந்த ஹைலைட்டிங் ஃபீச்சர் இருந்தாலும் அப்டேட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 years அப்டேட்டோட Android 12 அப்படிங்கிறது கண்டிப்பாக நிறைய பேருக்கு டிசப்பாயிண்டிங்காக தான் இருக்கும். ப்ரைஸஸும் ரிவீலாக இருக்குது. 8GB 256GB வேரியண்ட் வந்து அண்டர் 25,000 அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இங்கே 24,999 அப்படின்னு ரிவீலாக இருக்குது. அதோட வந்து ஃபர்ஸ்ட் சேல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் 11th Februaryலேருந்து இந்த ஸ்மார்ட் ஃபோன்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி வந்து சேல் டேட்டும் தெரிய வந்திருக்கு. Realme GT Neo 5 இந்த ஸ்மார்ட் ஃபோனும் இந்தியாவில் February 9th அன்னைக்கு லான்ச் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து கன்ஃபார்ம் ஆயிருந்தது. இப்போ இதோட இன்னொரு டீசர் ரிவீல் பண்ணியிருக்காங்க. இங்கே வந்து ரியர் சைட் டிசைன் வந்து ஒரு LED லைட்டிங் இல்லைனா RGB லைட்னிங் எஃபெக்டோட வந்து ஒரு டீசர் ரிவீல் பண்ணியிருக்காங்க. நத்திங்லேருந்து இன்ஸ்பயர் ஆனாங்களோ என்னவோ தெரியல. ஒரு லைட்னிங் எஃபெக்ட் வந்து பேக் பேனலில் இருக்கும் அப்படின்னு தெரியுது. இந்த லைட்னிங் இன்டர்ஃபேஸை வந்து நோட்டிஃபிகேஷன் இல்லை கேம் விளையாடும் போது அந்த மாதிரி இன்டெகிரேட் பண்ண போகிறாங்களா என்ன அப்படிங்கிறது தெரியல. பட் இந்த டீசரில் வந்து ஒரு பர்பிள் கலர் மாதிரி ஒரு ஃப்ளிக்கரிங் லைட் வந்து இங்கே தெரியுது. அதோட இது Snapdragon 8+ Gen 1 ஃப்ளாக்ஷிப் சிப்பில் தான் கொண்டு வராங்க. கூடவே 240 watt ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் அப்படிங்கிற இந்த கீ ஃபீச்சர்ஸோட February 9th அன்னைக்கு பார்க்கலாம் என்ன ப்ரைஸில் கொண்டு வராங்கன்னு. அடுத்ததான் இன்னைக்கு பேடிஎம் கான்டெஸ்ட்கான கேள்வி என்னன்னு பார்த்தலாம். May 1st 2023ல எந்த கேமை ஷட் டவுன் பண்ண போகிறதா இந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன். அதுதான் இன்னைக்கான கேள்வி. இந்த கேள்விக்கான பதிலை கீழே #Technical Chennai எந்த டைம் ஸ்டாம்பில் அந்த பதிலாக நான் சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் பதில் டைப் பண்ணுங்கள். லாஸ்ட் டைம் கேட்டது பேடிஎம் கான்டெஸ்ட்கான கேள்விக்கான பதில் ChatGPT. நிறைய பேர் சரியான பதில் சொல்லியிருந்தீங்க. அதில் வின்னர் வந்து சாய்ராஜ். கங்க்ராச்சுலேஷன். இமெயில் வழியாக கான்டாக்ட் பண்ணுங்கள். தவறாமல் யூடியூப் லிங்க்கும் அனுப்புங்க. உங்களுக்கு பேடிஎம் கிஃப்ட் வச்சு வந்து சேரும். ஸோ இன்றைக்கி டெக் அப்டேட் டுடே கடைசிக்கு வந்தாச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். ஸ்டே சேஃப், ஸ்டே ஹாப்பி.